வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் நியூரல் நெட்வொர்க் மென்டல் அஜைலிட்டி என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பார்க்கலாம். சில பதிவுகளாகவே இதற்கு தொடர்புடைய செய்திகள் தான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். ஐம்புலன்கள் மெய், வாய், கண், மூக்கு, செவி. செவி என்று சொல்லும்பொழுது அதில் என்ன கேட்குறோம்? எல்லாவற்றையுமே காது கொடுத்து கேட்கக்கூடிய செய்திகள், இசை, அது எல்லாமே எதெல்லாம் கேட்கிறோமோ, கேட்டு இன்புறுகிறோமோ, கேட்டு மகிழ்கிறோமோ அதற்கு தொடர்புடையது எல்லாமே செவிப்புலனுக்கு எல்லாம் வரும். அப்போது இந்த 3 ஆஸ்பெக்டில் கேட்குறோம். எப்படி? ஒரு சொற்பொழிவு கேட்குறோம், இசை கேட்குறோம், இசை கேட்டு மழுகிறோம், நம்மளே என்ன பண்ணுறோம், யாரான பேசுறது, கான்வர்சேஷன், அதுபோல் உள்ளதையும் கேட்குறோம்னு சொன்னால் இது எல்லாமே இந்த ஒலி, ஓசை, இசை. ஓசை, ஒலி, இசை. ஓசை என்று சொன்னால் அந்த ஃப்ரீக்வன்ஸுக்கு அதுக்கு மேட்ச் ஆகாது. மீண்டும் ஒரு முறை அதுபோலவே செய்து பார்த்து நம்ம அதை அனுபவிக்க முடியாது. ஒலி என்றால் ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சிக்குள்ளே இருக்கும், அது மீண்டும் மீண்டும் அதுபோலவே வருவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் இசை என்று சொன்னால் அதுவும் சவுண்டு தான், ஆனால் அது ஒரே ஃப்ரீக்வன்சியில் மீண்டும் மீண்டும் இசைப்பதற்கு வாய்ப்புண்டு. கேட்க கேட்க அது மகிழ்ச்சியை தரும், இன்பம் பயக்கும். அப்படின்லாம் இசையோட சிறப்பை பற்றி பார்த்தோம். ஆனால் இதே நேரத்தில் நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய செய்திகள், கண்ணால் பார்த்து மகிழக்கூடிய செய்திகள் என்னன்னு சொன்னால் அது எல்லாமே அந்த ஓசிபிட்டல் லோபில், மூளையில் பார்த்து புரிஞ்சு கொள்ளக்கூடிய எல்லா செய்திகளையும் அதில் சேமித்து வைக்கும். இப்போ நம்ம இது எல்லாமே பாடி பேலன்ஸு, அதாவது நியூரல் நெட்வொர்க்கில் போதுமான அளவுக்கு பேலன்ஸ் இல்லை, பாடியில் ஃபிசிக்கல் பேலன்ஸ் இல்லாட்டி போனால் நம்ம கீழே விழுந்துடுவோம். கீழே விழுந்துவிட்டால் என்ன மறுபடியும் அது மூளையில் அதுபோல் சேமித்து வைத்து இருக்கக்கூடிய பேலன்ஸ்க்கு உண்டான இருக்கே அதெல்லாம் நம்ம எடுக்க முடியல. வி ஆர் அனேபிள் டு வித்ட்ரா த பேலன்ஸ். எப்படி பேங்க்கில் போதுமான அளவுக்கு சேமிப்பு இருந்தால் தான் எப்படி பணத்தை வித்ட்ரா பண்ண முடியுமோ, அதுபோல் மூளையிலையும் போதுமான அளவுக்கு இதுபோல் பேலன்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்து வச்சுருந்தா தான் நம்மளால் வித்ட்ரா பண்ண முடியும். அப்போ தான் பேலன்ஸை மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த ஐம்புலன்களுக்கு தேவையான செய்திகள் எங்கெல்லாம் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி சேமித்து வைக்கணும். முதல்ல இப்போ காது வச்சு செவி புலன் அதை பற்றி பார்த்தோம் ஓரளவிற்கு. அதே போல் கண்ணால் பார்க்கக்கூடியதுன்னு சொன்னால் கண் எல்லா விதமான வண்ணமயமான நிகழ்ச்சிகள், வண்ணமயமான செயல்கள் எல்லாவற்றையும் பார்க்கும். வண்ணமயமான எழுத்துக்கள், வண்ணமயமான ஒளி, ஒலி, இது எல்லாமே சேர்ந்தது சேர்த்து புரியும். அப்போது ஒளி என்பது சொல்லும்பொழுது அதற்கு வண்ணம் இருக்கும். ஒளி என்று சொன்னால் அதற்கு வண்ணம், வெளிச்சத்திற்கு வெள்ளை வெளிச்சம் காட்டிலும் என்ன அதற்கு எல்லா விதமான வண்ணங்களிலும் வெளிச்சம் கிடைக்கும். அப்போ அந்த வெளிச்சம் வெளிச்சத்துக்கு இத்தனை வண்ணம் இருக்குதுன்னு சொன்னால் அதற்கு வண்ணத்திற்கு ஏற்ப தொடர்புடையது ஒரே ஒரு ஃப்ரீக்வன்சியில் இந்த ஒளியோட வேகம் இத்தனை இருக்குன்னு வைங்க. அந்த லைட் ரேஸ் பார்க்கும் இல்லையா, லைட்டுக்கு எத்தனை ஒரு செகண்டுக்கு எவ்வளோ தூரம் போகும், எத்தனை கிலோமீட்டர் போகும், எத்தனை மில்லியன் மைலுக்கு வேகமாக போகும், அது நம்மளுக்கு தெரியும். அப்போ ஒலின்னு சொன்னால் குறைந்த அளவுக்கு தான் போகும், ஆனால் அது என்ன இருக்கும், ரிஃபைன்டு சவுண்டுக்குள்ளே இருக்கிறதுனால மீண்டும் மீண்டும் அதை நம்ம பயன்படுத்திக்க முடியும். ஒளி என்று சொன்னால் ஒளி மிகவும் வேகமாக போகும். அந்த ஒளி வேகமாக போகும்பொழுது அதில் என்ன இருக்கும், போதுமான அளவுக்கு மேலே இருக்குன்னா நம்ம கண்ணால் எதை பார்த்து எவ்வளோ புரிந்துக்க முடியுமோ, எவ்வளோ அளவுக்கு புரிந்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு தான் அது ரீட்டைன் பண்ணும். ஒளி அதிகமாக போச்சுன்னா என்ன பண்ணோம், கண்ணை கூசிடும், கண்ணை உடனே என்ன பண்ணிடுவோம், ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு கண்ணை மூடிடுவோம். ஏன்னா ஒளி அந்த அளவுக்கு மேலே இருக்குது, அந்த ஒளியோட அளவுக்கோட மேலே இருக்கிறதுனால அதனால் நம்ம தொடர்ந்து அதை பார்க்க முடியாது. சில சமயத்தில் என்ன பண்ணுவோம், வேறு ஆங்கிளில் திருப்பிட்டு பார்ப்போம். அப்போ நம்ம இது மாதிரி பேசும்பொழுது ஒளியை பார்த்துக்கிட்டு பேசணும், ஆனால் பேசுறதுக்கு இல்லை, சாதாரணமாக ஒரு அனுபவிக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறோம்னு சொன்னால் அப்போது அந்த ஒளியோட அளவு கண்ணை கூசாத அளவு இருக்குது, அது அந்த அளவுக்கு இருந்தால் தான் அதை பார்க்க முடியும். அப்போது இந்த ஒளியோட அளவு, ஒளியின் வேகத்திற்கு ஏற்ப நம்மளோட இது சரியான அளவு போகும். ஆனால் இந்த இடத்துல உளவியல் அடிப்படையில் 3 விதங்கள் என்ன, பர்செப்ஷன், அட்டென்ஷன் அப்படின்னு சொன்னால் இது ரெண்டும் எந்த அளவுக்கு உங்களுக்கு பார்த்தா புரியுறது, எந்த அளவுக்கு உங்களோட மனம் அதில் கவர்ந்து இழுக்கப்படுகிறது, உங்களோட ஃபோக்கஸ் ஆஃப் மைண்டு எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதற்கேற்ப உங்களுடைய புரிதல் அமையும். Your cognition is based on your ability to perceive and attend on to the stimuli அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி தருவாங்க. அப்படின்னா காக்னிஷன் இது என்ன, நம்ம ஸ்கூலே என்னது காக்னிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பிஹேவியர் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். அப்படின்னு சொன்னால் இந்த காக்னிஷன் என்று சொல்லும்பொழுது என்ன புரியுறது,
இந்த பார்க்குற ஒளி வெள்ளத்தில் என்ன நம்ம புரியுறது, ஒளி வெள்ளத்தில் எதையெல்லாம் நம்மளால் பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது, எதனோட எந்த ஒளியின் வண்ணம் நம்முடைய கவனத்தை ஈர்க்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கோம். ஸோ இந்த ஒளி வெள்ளம்னு சொல்லும்பொழுது ஒரு ரெட்டோட டெரிவேட்டிவ் என்னெல்லாம் வரும், ஒரு ப்ளூவோட டெரிவேட்டிவ் எந்த கோடி வரைக்கும் இழுத்துட்டு போக முடியும் அப்படின்னு சொன்னால் ஒரு 5 லட்சத்துக்கு மேலே கலரோட காம்பினேஷன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். 5 லட்சத்துக்கு மேலே கிடைக்கும். 5 லட்சம்ன்றது ஒரு சின்ன ரஃப் கால்குலேஷன், பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் அப்படின்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் கணக்கு ஒன்று சொல்லி தருவாங்க. அதே மாதிரி ஜெனரல் மேத்தமெட்டிக்ஸில் கூட அது உண்டு அப்படின்னு சொன்னால் அந்த அளவில் நம்ம இந்த 7 வண்ணங்களை வைத்து மாற்றி மாற்றி பார்த்து கொண்டே வந்தால் 5 லட்சம் எண்ணிக்கை எப்படி இருக்கோ 5 லட்சத்துக்கு தாண்டி போகும் அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு நம்மளோட ஒளியை பர்சீவ் பண்ணுற நம்மளோட ஆசிபிட்டல் லோப் இருக்க இந்த வண்ணங்களின் வித்தியாசங்களை எளிதில் கண்டுகொள்ளும். ஒரு சிலருக்கு என்ன பண்ணாது, சில வண்ணங்களுக்கு மேலே பார்க்க தெரியாது அப்படின்னு சொன்னால் அங்கே கூட அந்த வண்ணத்திலேயே வேறு வேறு என்ன பண்ணுவாங்க, ரேஷியோவில் அதை பார்ப்பாங்க. அந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஒளி இருக்கே அது அந்த அளவுக்கு அதை பார்த்துப்பாங்க. ஆனால் வேறு ஒரு கலரில் தான் அதை அவங்க பார்க்க மாட்டாங்களே தவிர ஒரே வண்ணம் ஒரு ப்ளூ பார்க்குறாங்கன்னு வைங்க, ப்ளூவில் அம்டி நம்பர் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ் இருக்குன்னு வைங்க, அத்தனை ப்ளூவையும் அவங்களால பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஒரு சில நேரத்தில் ஹையர் ஃப்ரீக்வன்சியில் இருக்கிற கலர்ஸு அவங்களால பர்சீவ் பண்ண முடியாது, சிலவங்களுக்கு அந்த நம்பருக்கு மேலே இருக்காது அப்படின்னு. அது அவங்களோட பிஹேவியரோட சேர்ந்தது. அதை பற்றி நம்ம வேற ஒரு தனி பதிவில் அதை பார்க்கலாம். ஆனால் ஒளி, வெளிச்சம், வண்ணங்கள் அப்படின்னு சொன்னால் இது மூன்றும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. நம்மளோட பர்சீவிங் எபிலிட்டி எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு என்ன அந்த ஆர்க் ஆஃப் லைட் இருக்கு அதனோட எந்த வெளிச்சத்தில் நம்மளோட மனதை இருத்தி இல்லை கண்ணால் பார்த்து புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு சொன்னால் அதற்கேற்ப மூளையில் இருக்கிற அந்த நெட்வொர்க்கு அந்த வண்ணத்தின் நிறங்களை எல்லாம் அதில் பதித்து கொள்ளும். ஒரு சில சமயம் தாண்டி எப்பொழுதாவது வேறு எங்கேயோ நம்ம மறுபடியும் அதுபோல் ஒரு கலர் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம அங்கே பார்த்தோமே இதெல்லாம் தானே பார்த்தோம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்காமையே நம்மளோட மூளையில் இருக்கிற அந்த நெட்வொர்க் என்ன பண்ணோம், அதை டிசைன்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குது வண்ண வண்ண நிறங்களில். அந்த நிறத்துக்கு ஏற்ப அதை காட்டி கொடுக்கும். சில சமயம் 1-2 ஷேடு வித்தியாசமாக இருக்குமே தவிர மற்றபடி அதுக்கு தொடர்புடைய எல்லா வண்ணங்களையும் ஒரு ஷேட் டிஃப்ரென்ஸாக இருந்தால் கூட வித்தியாசமாக இருக்கிற அந்த வண்ணத்தையும் சேர்த்து அது காட்டித்தரும். அதனால் மூளை என்பது இறைவனுடைய படைப்பில் ஒரு அத்தியாவசியமானதில் ஒரு அதிசயத்தக்க ஒன்று. அதுபோல் ஒரு வியக்கத்தக்க ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம தனிப்பட்ட முறையில் வெளியில் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இறைவனுடைய படைப்பு தன்னிகரற்றது. அதனால் வண்ணங்களை பார்த்து மகிழ்வது, வண்ணங்களை கண்டு சிறப்புறுவது, வண்ணங்களை கண்டு மகிழ்ச்சியும் அதனுடைய மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதுன்றது ஒரு அதிசயத்தக்க நலன், குணநலன்கள் மனிதனுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பதிவை நம்ம நிறைவு செய்யலாம். இதற்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.